அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த அக்ஷய நவமியின் பதிவுங்க. நம்முடைய வாழ்க்கையில் நினச்சதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த நாள்னா இந்த அக்ஷய நவமி நாள் தான். இந்த நாளானது ஆம்லா நவமி அப்படின்னு இன்னொரு பெயர் கூட இருக்குது. அக்ஷய திருதியைக்கு எவ்வளவு ஒரு பலன்கள் சொல்கிறோமோ அதற்கு இணையான ஒரு சக்தி வாய்ந்த பலன்கள் இந்த நாட்களுக்கு நிச்சயம் இருக்குங்க. இந்த நாளானது நம்ம சத்தியயுகமானது நமக்கு துவங்குவதாக ஐதீகங்கள் சொல்லப்படுது. அதனால் நெல்லி மரத்தையோ நெல்லி காய்களையோ நம்ம வழிபட்டு பூஜை பண்ணோன்னா நம்ம வாழ்க்கையில் நினச்சது எல்லாம் நடக்கும். நல்ல ஆரோக்கியம், அழியாத செல்வங்கள், புண்ணியங்கள் இது எல்லாமே நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த நவமி திதியானது நமக்கு இன்றைக்கும் நாளைக்கும் இருக்குது. இந்த பூஜைகள் செய்கிற அந்த ஒரு நேரம் தான் ரொம்ப விசேஷமான ஒரு நேரமாக கருதப்படுது. நம்ம சொல்லுகின்ற அந்த விசேஷ நேரத்தில் உங்கள் வீட்டில் எளிமையான பூஜைகள் நீங்கள் செஞ்சீங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு நல்ல ஒரு செல்வ நிலை நிச்சயமாக உயருங்கிற ஒரு ஐதீகம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நேரமும் சக்தி வாய்ந்த ஒரு பதிவும் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். ஐப்பசி மாதத்துடைய அமாவாசை தொடர்ந்து வரக்கூடிய வளர்ப்பிறை நவமி தான் அக்ஷய நவமி. அக்ஷய திருதிக்கு இணையான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். அக்ஷயம் அப்படின்னாலே வளர்வதுன்னு அர்த்தம். அதனால தான் அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம், வெள்ளி, உப்பு இது மாதிரியான மங்களப் பொருட்களை வாங்கக்கூடிய பழக்கங்கள் வந்தது. நம்முடைய இந்த சமயத்தில் மிகவும் புனிதமான திருவிழாக்களில் ஒன்று தான் இந்த ஆம்லா நவமி, அதாவது சத்திய யுகாதி அப்படின்னு அழைக்கப்படுகின்ற நாள். ஒவ்வொரு வருஷமும் கார்த்திகை மாதத்துடைய சுக்லபக்ஷ நவமியில் நமக்கு அந்த திதியில் கொண்டாடப்படுது. சில முறை நமக்கு ஐப்பசி மாதத்துலேயும் இந்த ஒரு நவமி திதி வருது. அப்படி நமக்கு இன்றைக்கும் நாளைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு திதி நேரமானது நமக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு நேரமாக கருதப்படுதுங்க. இந்த நவமி திதி நமக்கு அக்டோபர் 30 காலையில் 10:06 மணிக்கு துவங்கி அக்டோபர் 31 காலையில் 10:03 வரைக்கும் இருக்குது. இதில் நம்ம செய்யக்கூடிய அந்த பூஜைக்கான மிக முக்கியமான பூர்காவன காலம் சொல்லுவாங்க. இந்த ஒரு நேரம் எப்போன்னு கேட்டிங்கன்னா காலையில் 6:32 மணியிலேருந்து 10:03 வரைக்கும் இருக்குது. காலை 6:32 முதல் 10:03 வரைக்கும் இருக்குது. அக்டோபர் 31 வெள்ளிக்கிழமையில் நமக்கு இந்த ஒரு நேரம் வந்திருக்கு. வெள்ளிக்கிழமையில் சாதாரணமாக மகாலட்சுமி பூஜைகள் பண்ணுறதே ரொம்ப விசேஷம். அதுவும் ஒரு நெல்லிக்கனிகளையோ ஒரு நெல்லி மரத்துக்கு நம்ம சொல்லுகின்ற முறையில் நீங்கள் எளிமையான முறையில் நீங்கள் பூஜைகள் பண்ணி பாருங்கள். நிச்சயம் ஒரு சாதாரண ஒரு குடிசையில் இருக்கிறவங்கள கூட, ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவங்கள கூட மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரனாக ஆக்கக்கூடிய ஒரு உன்னதமான நேரம் தான் இந்த ஒரு காலையில் வந்திருக்கக்கூடிய நேரம். அதனால் இதை யாருமே தவற விடாதீங்க. இந்த நாட்களை நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள், தானங்கள் இது எல்லாமே இந்த புண்ணிய செயல்கள் எல்லாமே இந்த பிறவியில் மட்டும் கிடையாமல் நமக்குடைய அடுத்தடுத்த பிறவிகள், எதிர்கால பிறவிகள் எல்லாத்துக்குமே நமக்கு ஒரு அழியாத ஒரு பலனை தரும்னு சொல்லப்படுது. மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தால் நமக்கு செல்வங்கள் பெருகும். நம்ம செய்யக்கூடிய சின்னதான ஒரு பூஜையாக இருக்கலாம். பார்க்குறதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் இவங்க பேசுகிறதுக்கு என்ன இருக்குது இதில், சாதாரண ஒரு நெல்லி மரத்துக்கான பூஜையும் ஒரு நெல்லிக்காய் தானே பூஜையில் வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் ஒரு சின்ன ஒரு பூஜை உங்களுடைய விதியை மாற்றும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் 200% நம்பி இந்த ஒரு பூஜை பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு பூஜைக்கு அவ்வளோ ஒரு மகத்துவமும் அவ்வளோ ஒரு நம்முடைய தலையெழுத்தை விதியை மாற்றக்கூடிய சக்தி. நமக்கு பொருளாதார நிலைமையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும், நம்ம வறுமையில் தான் வாழணுங்கிற ஒரு விதி இருந்தால் கூட அந்த விதியை மாற்றி நம்மளை கோடீஸ்வரன் ஆகக்கூடிய ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைமைக்கு ஆகக்கூடிய ஒரு சக்தி இந்த ஆம்லா பூஜைக்கு இருக்குங்க. இந்த பூஜைக்கான வழிபாடு முறை என்னன்னு கேட்டிங்கன்னா அக்ஷய நவமி நமக்கு இன்றைக்கும் இருக்குது, நாளைக்கு இருக்குது. ஆனால் வெள்ளிக்கிழமை தான் அந்த பூஜைக்கான விசேஷ நேரமாக சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வீட்டில் நெல்லி மரம் இருந்தாலோ உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கேயாச்சும் நெல்லி மரம் இருந்தாலோ அந்த நெல்லி மரத்துக்கு நீங்கள் அதனுடைய வேர்களுக்கு தண்ணீர் அல்லது பால் நம்ம ரெண்டுமே கலந்து கூட ஊற்றி பூக்கள் நம்ம தூவி பழங்கள், இனிப்புகள் ஏதாச்சும் வச்சு நம்ம வழிபடணும். அப்படி பண்ணுறப்ப ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் அந்த மரத்துக்கு அடியில் நீங்கள் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக சிகப்பு நிற நூல் அல்லது கயிறு அப்படி கட்டிட்டு அந்த நெல்லி மரத்தை நம்ம 7 முறை சுற்றி நம்ம வழிபடணும்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப ஒரு எளிமையான விஷயமா இருக்கும். அப்படி இல்லாட்டி கூட அந்த நெல்லி மரத்துக்கு நம்ம பால் தண்ணீர் கலந்து நம்ம அந்த வேருக்கு ஊற்றிட்டு
ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு ஆத்மார்த்தமாக நீங்கள் 7 முறை நீங்கள் வலம் வந்துட்டு உங்களால் முடிந்த அன்றைய நாளில் தான தர்மங்கள் நம்ம செய்கிறது மிகச்சிறந்த ஒரு புண்ணிய பலன்கள் கொடுக்குங்க. இப்போ எங்கள் வீட்டில் பக்கத்துலையோ எங்கள் வீட்லேயோ நெல்லி மரமே இல்லைம்மா. நாங்கள் அப்போ என்ன பண்ணுறதுன்னா, இப்போ நெல்லிக்காய் எல்லா இடமும் மார்க்கெட்டில் சீசன் தான் நமக்கு. அப்போ நெல்லிக்காய்களை வாங்கிட்டு நம்ம சொல்லுகின்ற அந்த நேரத்தில் உங்கள் வீட்டில் நெல்லி தீபம், அதாவது நெல்லிக்காயோட கொட்டையை மட்டும் எடுத்துட்டிங்கன்னா சின்னதான ஒரு அந்த ஹோல் இருக்கும். அதில் கொஞ்சம் நெய்யில் ஊற வச்ச அந்த பஞ்சுத்திரையை போட்டு ஒரு சொட்டு நெய் விட்டு 2 அந்த நெல்லிக்காயில் நீங்கள் இந்த தீபத்தை நெய் தீபம் ஏற்றுறதுங்கிறது அவ்வளோ ஒரு விசேஷ பலன் கொடுக்குங்க. அப்படி எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போகிறோமா, நெல்லிக்காய் தீபம்லாம் ஏற்றுற அளவுக்கு நேரம் இல்லை அப்படிங்கிறவங்க முழு நெல்லிக்காயை மட்டும் வாங்கிட்டு சுவாமிக்கு நிவேதனமாக நெல்லிக்காய்களை வச்சு நீங்கள் படைச்சு ஒரு தீபம் மட்டும் ஏற்றி நீங்கள் வழிபட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் 3 முறை 6 முறை இல்லாட்டி ஒரு முறை சொல்லி நீங்கள் வழிபட்டால் கூட போதும். குடும்பத்துக்கு ஒரு அபரிதமான ஒரு வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம், செல்வ செழிப்புங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. ஏன்னா இந்த ஒரு பூஜையே நமக்கு செல்வ செழிப்புக்கான ஒரு பூஜை. நமக்கு எவ்வளோ ஒரு வறுமையில் இருந்தால் கூட நம்முடைய விதியை மாற்றக்கூடிய இந்த ஒரு பூஜை நல்ல ஒரு பணம் பெருகிறது, வருமானங்கள் வர்றது, குடும்பத்தில் நம்ம கடன்கள் எல்லாம் தீருது. இப்படி எல்லா செல்வ செழிப்பும் அதுவும் வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்துக்கு நிச்சயம் கிடைக்கும். அதனால் நாளைக்கு இது மாதிரி சுவாமிக்கு நெல்லி தீபமோ நெல்லிக்காய்களை நீங்கள் வச்சுட்டு உங்களால் முடியும்னா கனகதார ஸ்தோத்திரம் நீங்கள் உட்காந்து பூஜையில் பாடலாம். அப்படி இல்லாதவங்க கனகதார ஸ்தோத்திரம் நம்ம கூகுள் யூடியூப்பில் வரும் பார்த்தீங்களா, அந்த பாடலை இந்த நேரத்தில் நீங்கள் காதால் ஒரு முறை கேட்டால் கூட போதும். நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு அபரிதமான வளர்ச்சி நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த நாளில் நமக்கு எப்படி அக்ஷய திருதியைக்கு இணையான பலன் சொல்கிறோம். அப்போ அக்ஷய திருதியைக்கு நம்ம தங்கம் வெள்ளி இது மாதிரி பொருட்கள் வாங்குவோம். அப்படி இந்த நாளில் நம்ம வாங்கக்கூடிய சில மங்கள பொருட்கள், உங்கள் வீட்டுக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால கல்லுப்பு வாங்கலாம், மஞ்சள் வாங்கலாம், குங்குமம் வாங்கலாம். நமக்கு வெள்ளிக்கிழமைங்கிறனால பச்சரிசி, வெல்லம், வெண்தாமரை இல்லாட்டி செந்தாமரை, மல்லிகைப்பூ, இப்படி ஏதாவது பொருட்கள் நீங்கள் சுவாமிக்கு இதில் ஏதாச்சும் ஒரு பொருளாச்சும் சுவாமிக்கு நீங்கள் வாங்கி வச்சுட்டு நம்ம அதை நம்முடைய சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். இப்படி எளிமையான முறையில் நீங்கள் நாளைக்கு செய்யக்கூடிய இந்த ஆம்லா நவமி பூஜையானது கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு புண்ணியத்தையும் சரி, நம்ம நினச்ச ஒரு வேண்டுதல், ஏதாவது குடும்பத்துக்காக நீங்கள் வேண்டுறீங்க, ஒரு விஷயம் ஒரு கோரிக்கை நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சாமிக்கிட்ட வேண்டியிருப்போம். இந்த நேரத்தில் இது மாதிரி பூஜைகள் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டி பாருங்கள். கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய அருளாலும் நம்முடைய விஷ்ணு பகவானுடைய அருளாலும் நிச்சயம் நமக்கு குடும்பத்துக்கு வேண்டியது எல்லாமே கிடைக்குங்க. இதோடு கூட நமக்கு 16 வகையான செல்வங்களும் நிச்சயம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நம்பிக்கையோடு இந்த எளிமையான வழிபாட்டை நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நேரத்தில் செய்யுங்க. நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு என்றைக்குமே நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி இல்லாட்டி ஓம் விஷ்ணு பகவானை போற்றி அப்படிங்கிற அற்புதமான மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் கடவுளுடைய அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே நிறைஞ்சு இருக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.